ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு 4-5 பேர் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதில் ஒருத்தரோட ஃபேஸ் மட்டுமே பிளர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ஒருத்தருடைய ஃபேஸ் மேலே ஸ்டிக்கர் வச்சு அந்த ஸ்டிக்கர் மட்டும் மூவிங் ஆப்ஜெக்ட்டில் எப்படி மூவ் பண்ணாலும் அந்த ஸ்டிக்கர் மட்டும் அவரோட ஃபேஸை மறைச்சு எப்படி கொண்டு வரதுங்கிறத பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் ஒரு 4-5 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தருடைய பேர் மட்டும் மேலே வந்து நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கிறோம். அவர் எங்கே மூவ் பண்ணாலும் அவருக்கு மூவ் பண்ணுற இடத்துக்கு தகுந்த மாதிரியே அந்த நேம் வந்து மூவ் ஆகணும். அதை எப்படி நம்ம செட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இன்சர்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே வீடியோவை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே நியூவை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ எந்த வீடியோவுக்கு மேலே நீங்கள் டெக்ஸ்ட்டை வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கங்க. மேலே மெனுவில் இருக்கிற டெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போது என்ன நேம் நீங்கள் டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேமை டைப் பண்ணுங்கள். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஹெலன்னு டைப் பண்ணிவிட்டு லேடிக்கு மேலே தலைக்கு மேலே கொண்டு வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இதில் அந்த லெட்டரை சின்னது பண்ணுறது பெருசு பண்ணுறது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்கிற டிக் மார்க்கை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ எண்டு வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு மெனுவை லைட்டாக மூவ் பண்ணி ட்ராக்கிங்கை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் செகண்டாக இருக்கிற அந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும் உடனே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வீடியோக்குள்ளே க்ரீன் கலரில் ஒரு சவுண்ட் ஷேப் வரும். அது வந்து யாரை நீங்கள் ஹைட் பண்ணுறீங்களோ அவங்களோட பாடி மேலே வச்சுக்கோங்க. பாடி மேலே வச்சுட்டு ஸ்டார்ட் ட்ராக்கிங் கொடுங்க. உடனே ஒரு சின்ன ப்ராசஸ் போயிட்டு கம்ப்ளீட் ஆகும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா இந்த இன்டூ மார்க்கை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ அந்த வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். அந்த லேடி அந்த மூவ் பண்ணாலும் அந்த டெக்ஸ்ட் அவள் பின்னாலேயே தான் போய்கிட்டு இருக்கும். இது ஒரு